கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசியல், அறம், வீரம் இவை அனைத்தின் பொருளாய் விளங்கிய எம் பெரும்பாட்டி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் நினைவையும் வீரத்தையும் போற்ற கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஏன் நாம் தமிழர் கட்சி வரலாற்று சின்னங்களையும் எங்கள் பெரியார்களையும் போற்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கடந்த கால காயங்களை நம்ம மறந்துடுறோம். எதிர்காலத்துக்கென்று ஒரு கனவு இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. நிகழ்கால தேவைகளுக்காகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடந்த கால காயங்களும் நமக்கு நினைவில் இல்லை, எதிர்கால கனவும் இல்லை, நிகழ்கால தேவைகள் மட்டுமே இருக்கின்றன. இப்படியான ஒரு இனத்தை, ஒரு புரட்சிகர அரசியலை செய்வதற்காக நாம் தமிழர் கட்சி தேவைப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி நம் முன்னோர்களை போற்றுகிறது, பெரியார்களை கொண்டாடுகிறது. எம் தலைவர், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்வது போல், இயற்கை எனது நண்பன், எனது வாழ்க்கை எனது தத்துவ ஆசான், வரலாறு எமது வழிகாட்டி என்று அவர் சொல்வார். அந்த வரலாற்றை நாம் வழிகாட்டியாக எடுத்துத்தான் நாம் தமிழர் கட்சி இன்று படையாய் பெருகி இருக்கிறது. 1772 முத்துவடுகநாதரை ஆங்கிலேய அரசு சூழ்ச்சி செய்து கொன்று அவர் இறக்கும் தருவாயிலும் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் அழுது புலம்பி வீட்டில் இருக்கலையே. ஒரு புரட்சிகர அரசியலை உருவாக்க வித்திட்டவராய் அவர் புறப்பட்டு கிளம்பினார். அதே போலத்தான் நமது இனம் அழித்தொழிந்து 2009 ஈழ படுகொலை நடந்த பின்பு எல்லா தமிழர்களும் அடிமையான மனநிலையை போன பின்பும் நாம் தமிழர் கட்சி என்று உருவானது 2010. வரலாறு நமது வழிகாட்டியாய் இருப்பதனால் 2010 நாம் தமிழர் கட்சி உருவானது. அதே போல் எமது பெரும்பாட்டி வீரமங்கை வேலு நாச்சியார் 8 ஆண்டுகள் அவர் புரிந்த அரசியல், மக்களை தயார்படுத்தினார், பெரும் படையை திரட்டினார், பெரும் படையை கட்டமைத்தார், அரசியல் திட்டங்களை தீட்டினார். அதேபோல் நாம் தமிழர் கட்சி இன்று இந்த 15 ஆண்டு காலமாக பெருந்திரள் மக்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். 22 பாசறைகள், குறிப்பாக உடையாள் படை என்று எமது வீர பெரும்பாட்டி கட்டமைத்த படையை போன்று இன்று நாம் மகளிர் பாசறையை கட்டமைத்துள்ளோம். 22 தரமான பாசறைகள், அரசியல் கட்டமைப்புகள், திட்டங்கள், இவை அனைத்தையும் கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் நமது வரலாறு நமது வழிகாட்டியாக இருப்பதனால்தான். 1780களில் எவ்வாறு சிவகங்கை சீமையிலே என் பாட்டி திரும்ப வந்து சிவகங்கை சீமையை திருப்பி வெற்றி கண்டாரோ அதே போல் 2026 நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும்படையாக தமிழ்நாட்டை வெல்வோம். அதற்காகத்தான் நாம் இந்த வரலாற்றை வழிகாட்டியாக எடுத்துள்ளோம். எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கும் போதும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள், தம்பிமார், இளைஞர்கள் எல்லோரும் ஒரே அணியாய் ஒரே திரளாய் இருந்து அறிவாயுதம் ஏந்தி நாம் போராடி கொண்டிருக்கிறது. எதற்கு என்றால் நமது வரலாற்று சின்னங்கள் அவ்வாறு உள்ளன. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன தெரியுமா? நம்ம இங்கே கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரே விஷயம், வீரமங்கை வேலு நாச்சியாரின் டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்கு. அதனால தான் நாம இன்னும் அவர் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு சாவரினிட்டி நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். இல்லாட்டி நம்ம எப்படியோ போயிருக்கலாம், அவங்க கூட எப்படியோ போயிருந்திருக்கலாம். நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தேவையான அரசியல், தமிழ்நாட்டிற்கு தேவையான அரசியல் ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு சாவரினிட்டி. அதற்காக நாம் நிற்போம். ஒரு புதிய வரலாறை 2026 படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர்